மகாபாரத போர் முடிஞ்சிடுச்சு. 18 நாள் நடந்த அந்த பயங்கரமான போர் குருக்ஷேத்திர பூமியே ஒரு விதமான அமைதியில ஆழ்த்தியிருக்கு. ஆனா இது வெற்றியோட அமைதி இல்லைங்க, இது மரணத்தோட அமைதி. இந்த நிசப்தத்துக்கு நடுவுல ஒரு மகாராணியோட துக்கம் ஒரு கடவுளோட விதியே மாத்த போற ஒரு சாபமா மாறப்போகுது. வாங்க அந்த துயரம் நிறைஞ்ச தருணத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு தெரியுமா? தன் 100 புதல்வர்களையும் போர்க்களத்துல பறிகொடுத்த ஒரு தாய் காந்தாரி. யார்கிட்ட சொல்றாங்க? எல்லாம் தெரிஞ்ச கடவுளான கிருஷ்ணன் கிட்ட. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியில தான் ஒரு தாயோட மொத்த வேதனையும் கோபமும் அடங்கியிருக்கு. குருக்ஷேத்திர போர்க்களத்தை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆயுதங்களோட சத்தமும் வீரர்களோட முழக்கமும் கேட்ட அந்த இடத்துல இப்போ கேட்கறது வெறும் மரண ஓலம் மட்டும்தான். ஒரு பக்கம் பாண்டவர்கள் ஜெயிச்சிருந்தாலும் அந்த வெற்றி ஒரு முழுமையான அழிவுக்கு மேலதான் கட்டப்பட்டிருக்கு. இதுலதான் ஒரு பெரிய கொடுமையே இருக்கு. பாண்டவர்களுக்கு அரியணை காத்துக்கிட்டு இருக்கு, ஆனா மகாராணி காந்தாரிக்கு எதிர்காலம்னே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அவங்களோட வம்சமே அந்த போர்க்களத்துல புதைஞ்சு போச்சு. 100, ஆமா 100. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது காந்தாரி இழந்த அவங்களோட மகன்களோட எண்ணிக்கை. ஒரு தாய் தன் கண்ணு முன்னாடியே தன் 100 பிள்ளைகளும் இறந்து கிடக்கிறத பாக்குறத விட கொடூரமான துயரம் வேற என்ன இருக்க முடியும்? தன் மகன்களோட உடல்களை தேடி காந்தாரி அந்த போர்க்களத்துல நடக்கிறாங்க. அவங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, கிருஷ்ணரே தான். தன் ஒவ்வொரு மகனோட உடலையும் பார்க்க பார்க்க காந்தாரியோட துக்கம் மெல்ல மெல்ல ஒரு கட்டுக்கடங்காத கோபமா மாறுது. அந்த கோபத்தோட இலக்கு கூடவே நடந்து வர கிருஷ்ணன் தான். காந்தாரியோட குற்றச்சாட்டுகள் இங்கதான் தொடங்குது. அவங்க கிருஷ்ணரை பார்த்து கேக்குறாங்க, தெய்வ சக்தி இருக்கிற நீ மட்டும் நினைச்சிருந்தா இந்த மாபெரும் அழிவை தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கல? இப்போ அவங்களோட குற்றச்சாட்டு இன்னும் ஒரு படி மேல போகுது. இது வெறும் தடுக்காம விட்டதுல, இது வேணும்னே அனுமதிச்சதுன்னு அவங்க நம்புறாங்க. உனக்கு சக்தி இருந்தும் அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட சாகிறத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கோவம் இப்போ ரொம்பவே பர்சனல் ஆகுது, ரொம்ப ஆழமா தாக்குது. இவ்ளோ பெரிய அழிவுக்கு நடுவுலயும் கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா ஒரு சின்ன புன்னகையோட இருந்ததா அவங்க உணர்றாங்க. அந்த அமைதிய தன் வம்சமே அழியும் போது ரசிச்சு சிரிச்ச ஒரு கொடூரமான புன்னகையா காந்தாரி பாக்குறாங்க. இங்கதான் கதை திரும்புது. இப்ப காந்தாரியோட துக்கம் அவங்களோட பலமா மாறுது. ஒரு பதிவிரதியோட சக்தி, மகன்களை இழந்த ஒரு தாயோட சக்தி, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவங்க சாபம் விட தயாராகிறாங்க. தன் வாழ்நாள்ல அனுபவிச்ச வலி, பக்தி, துயரம் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி தனக்கு முன்னாடி நிக்கிற கடவுளுக்கே ஒரு கொடூரமான விதிய காந்தாரி எழுதுறாங்க. இது மகாபாரதத்தோட மிக முக்கியமான தருணங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். இந்த சாபத்தோட ஒவ்வொரு வரியும் நல்ல கவனிங்க. எவ்வளோ துல்லியமா, எவ்வளோ கொடூரமா இருக்கு பாருங்க. 1, இன்னிலிருந்து சரியா 36 வருஷம் கழிச்சு. 2, உன்னோட யாதவ குலமே தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கும். 3, ஒருத்தர் கூட மிஞ்சாம ஒருத்தர் கொன்னு குவிப்பாங்க. கடைசியா 4வது, நீயும் கூட யாரும் உதவிக்கு இல்லாம ஒரு காட்டுல தனியா ஆதரவில்லாம இறந்து போவ. இதுதான் அந்த சாபம். கதை இங்கேதான் ஒரு நம்பவே முடியாத ட்விஸ்ட் எடுக்குது. ஒரு மனுஷன் கொடுக்கிற சாபத்தை கேட்டு ஒரு கடவுளோட எதிர்வினை எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. கோவப்படுவாரா, இல்ல பதிலுக்கு சாபம் கொடுப்பாரா, இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு அலட்சியப்படுத்துவாரா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா கிருஷ்ணரோட பதில் அங்கிருந்த எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு. எந்த கோபமும் இல்ல, எந்த வெறுப்பும் இல்ல, ஒரு சின்ன அமைதியான புன்னகையோட சொல்றாரு, தாயே, உங்க சாபத்தை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இது இப்படின்னா நடக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. இது கிருஷ்ணரோட குணத்தையே நமக்கு அப்படியே காட்டுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் காந்தாரியோட சாபத்தை ஒரு தாக்குதலா பார்க்கல, அது நடக்க வேண்டிய ஒரு விதியோட கருவியா தான் பார்த்தாரு. தன்னோட யாதவ குலம் ஆணவத்தாலையும் கருவத்தாலையும் பூமிக்கே பாரமா மாறிட்டதாகவும் அவங்களோட அழிவு தவிர்க்க முடியாததுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். காந்தாரியோட சாபம் அந்த அழிவுக்கான ஒரு வழியை, ஒரு காரணத்தை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சரி, சாபம் கொடுத்தாச்சு, அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு தாயோட சாபம் நிஜமாவே ஒரு கடவுளோட விதியை மாத்திடுச்சா? காந்தாரி கணிச்சபடியே எல்லாம் அப்படியே நடந்துச்சு. 36 வருஷம் கடந்துச்சு. யாதவர்கள் ஆணவத்துல மிதந்தாங்க. ஒரு திருவிழாவுல ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை பெரிய உள்நாட்டு போரா மாறுச்சு. அவங்க ஒருத்தர் கொடூரமா தாக்கிக்கிட்டு அழிஞ்சு போனாங்க. கடைசியில கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில ஓய்வெடுத்துட்டு இருந்தப்போ தூரத்துல இருந்து பார்த்த ஒரு வேடன் அவரோட பாதத்தை மானு நினைச்ச அம்பு எய்த அவரோட அவதாரம் முடிவுக்கு வந்தது. சாபத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் பலிச்சிடுச்சு. இது நம்மள கடைசி ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. கிருஷ்ணர் நடக்க வேண்டிய விதியை நடத்துறதுக்காக காந்தாரியோட வலிய ஒரு கருவியா பயன்படுத்தினாரா,
இல்ல கடவுளாவே இருந்தாலும் அவரும் விதிக்கு கட்டுப்பட்டவர் தானா? தனக்குன்னு எழுதப்பட்டத அமைதியை ஏத்துக்கிட்டாரா? இதுக்கு பதில் உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?